குரு ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்கான இந்த வாரப்பலன், அதாவது 12ஆம் தேதி ஏப்ரல் 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 18ஆம் தேதி ஏப்ரல் 2026 சனிக்கிழமை வரை அந்த வாரத்துக்கான மிதுன ராசிக்கான வாரப்பலன் மட்டும். இந்த வாரத்தில் உங்கள் சந்திரன் உங்கள் 8ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துக்கும், அதாவது 8ஆம் இடத்து 12ஆம் தேதி கிடக்குது. 13ஆம் தேதி கும்பத்துக்கு 9ஆம் இடத்துக்கு செல்கின்றது. 14ஆம் தேதி ஏப்ரல் 14 சூரியன் சித்திரை 1 சூரியன் மேஷத்துக்கு போகுது. சந்திரன் கும்பத்தில் தான் இருக்குது. 13, 14 கும்பத்தில் சந்திரன் இருக்குது. 15ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு செல்கின்றது. 15, 16. 17ஆம் தேதி மதியானம் வரைக்கும் 10ஆம் இடத்துல தான் இருக்கும். அப்புறம் 11ஆம் இடத்துக்கு 17ஆம் தேதி மதியானத்து மேலேயும் 18ஆம் தேதி மேஷத்துக்கும் செல்கின்றது. இந்த சந்திரன் நகர்வு அடிப்படையில் மற்றும் உங்கள் ராசி நாதன் புதன் 10ஆம் இடத்துல மீன ராசியில் இருக்கின்றது. கூட பகை கிரகமான செவ்வாயும் இருக்கின்றது. இன்னொரு விதமான சமமான நட்பு கிரகமான சனியுடன் இருக்கின்றது. பொதுவாக புதன் எந்த கிரகத்தோடு இருக்கோ அந்த கிரகத்துக்காக அடாப்ட் பண்ணிடலாம். ராகுவோடு இருந்தால் ராகுடைய தன்மையை வெளிப்படுத்தும். சனியுடன் செவ்வாயுடன் இருந்தால் அதோடைய தன்மையை வெளிப்படுத்துவதாக இருக்கும். ஏன்னா அது புதன்றது ஒரு விதமான குழந்தை கிரகம், அறிவாற்றல் கொண்ட கிரகம். அந்த அறிவாற்றுதல் எங்கே நல்லதோ, நல்லவங்கிட்ட இருந்தால் நல்ல ஆலோசனை கொடுப்பதாக இருக்கும், கெட்டவங்க இருந்தால் கெட்ட ஆலோசனை கொடுப்பதாக இருக்கும். இது அந்த அறிவை வெளிப்படுத்துவதாக இருக்கும். அதே அடிப்படையில் மீன ராசியில் புதன் இருக்கிறதுனால தாய் வழி சார்ந்த உறவில் உங்கள் தொழில்நிலையில் ஒரு பாதிப்பை உண்டாகிறதாக இருக்கும். அது கவனியுங்கள். செய்யும் வேலை இதெல்லாம் ஒரு விதமான தாய் வழி சொந்தத்தோடு தொடர்புடையதாக இருக்கும். வண்டி, நிலம், சொத்து, இந்த விஷயங்கள்லாம், பேப்பர், டாக்குமெண்ட்டு, இதெல்லாம் சொத்து சார்ந்த விஷயங்களில் கையாளுறதுல ஒரு விதமான மந்தத்தனத்தை இந்த வாரத்தில் நீங்கள் உணரலாம். அது புதன்கிழமை, வியாழக்கிழமெல்லாம் 15, 16ஆம் தேதியெல்லாம் அது நன்றாக வெளிப்படும். ஏன்னா புதன் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே வருது, சனியுடைய நட்சத்திரத்திலே உட்காரதுனால இது ரொம்ப ஒரு மந்தத்தனத்தை கொடுக்கும். கூடவே பகை கிரகமான செவ்வாயும் இருக்கிறதுனால நீங்கள் எதேச்சியாக சொல்கிற வார்த்தைகள் கூட கேட்குறவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு அது வேறு கோணத்தில் உங்களை அணுகுவாங்க. உங்களுக்கு உடல்நிலை ஓரளவுக்கு மேம்பட்டதாக தான் இருக்கும். ஏன்னா 6 கூடியவன் செவ்வாய் செவ்வாய்க்கு தான் புதனை பிடிக்காது, புதனுக்கு செவ்வாய் பிடிக்கும். அதனால் புதன்ற ஒரு சுபக்கம் இருக்கிறதுனால நல்லவங்க கூட இருந்துட்டு நோண்டி வர கதையாக தான் இருக்கும். அது உடல்நிலை மனநிலை ஒரு பெருசாக இம்பேக்ட் ஏற்படுத்தாது. ஆனால் பிரச்சனைகள் உங்கள் சுற்றி இருக்க மாதிரியே இருக்கும். இது ஞாயிற்றுக்கிழமை மதியானத்துக்கு அப்புறம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திரன் செல்றதை இது நீங்கள் உணரலாம். இந்த இதை ஏன்னா அன்றைக்கி 8ல் ஞாயிற்றுக்கிழமை சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சந்திராஷ்டமாக இருக்கும் மிதுன ராசிக்கு. இந்த வாரம் முழுசுமே உங்களுடைய தொழில்நிலை சார்ந்த விஷயங்களில் தான், தொழில் செய்யும் வேலை, அந்த தொழில் சார்ந்தவங்களுடைய தொடர்பு, அது உங்களுடைய எதனா ப்ராஜெக்ட் எதனா பண்ணுறதோ அதில் ஏற்படுற முன்னேற்றம், வளர்ச்சி, இதெல்லாம் இந்த வார்த்தை பிரமாதமாக இருப்பதாக இருக்கும். இதை சார்ந்து தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளோ வந்தால் கூட இதை சார்ந்து தான் வரும். நீங்கள் பணத்தை கொடுத்தா கூட வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னா தொழில் சார்ந்த நிலையில் பணத்தை கொடுத்து வரத்துக்கு லேட் ஆனதாக தான் இருக்கும். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. சுக்கிரனும் உங்கள் ராசியில் 11 இருக்கிறதுனால ஆடம்பரமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல பொழுதுபோக்கான விஷயங்கள், நகை, ஆடம்பர பொருட்கள் வாங்குறதெல்லாம் ஒரு சிறப்புட்டு தான் இருக்கும். அதாவது இந்த வாரத்தின் தொடக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை இதுவாக இருக்கும். அப்புறமா ஒரு ராசி அதிபதி புதன் இப்போ திங்கட்கிழமையிலிருந்து 10ஆம் இடத்துக்கு வந்துடுது. அது 4ஆம் பார்வையாக உங்கள் 4ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குறது தாய் சார்ந்த உறவு நிலையில் ஒரு சுப நிகழ்வுகளாக ஏற்படும். தாய் வழி உறவு, மாமியார் வீட்டு உறவுகள்லாம் மேம்பட்டதாக இருக்கும். வீடு, சொத்து, இதெல்லாம் மேம்பட்டதாக அடைவதாக இருக்கும். இருந்தும் சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அது உட்காரதுனால ஒரு விதமாக காலதாமத்தை, ஒரு ஸ்லோ டவுனில் ஒரு சுணக்கத்தை உண்டாக்கி தான் நகராது. ஏன்னா சனி ஜென்ம சனியாக 10ஆவது மீனத்தில் இருக்கிறது. அந்த ராசியுடைய நபர்கள்லாம் ஒரு சின்ன ஒரு இதுவாக பிரச்சனைகள், தொல்லைகள் வராதான் இருக்கும். நீங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும்போது அந்த ராசி காண்டவங்களுக்கு கூட ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகும். உங்கள் தந்தை வழி சார்ந்த உறவு நிலையும் மேம்படுவதாக இருக்கும். தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும். ஏன்னா குரு பார்வை 9ஆம் வீட்டை பார்க்குது. ரெண்டாவது குரு உங்கள் முதலத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிறது வக்கர நிலையில் இருக்கிறதுல ஒரு விதமான பின்னோக்கிய தனமான விஷயங்களை மீண்டும் வெளிப்படுத்துவதாக இருக்கும். அது பார்வை பலம் இருக்கிறதுனால உங்களுடைய படைப்பாட்ட சிந்தனை, குழந்தைங்க நலன், ஆரோக்கியம், கணவன் மனைவி உறவு, இதெல்லாம் மேம்பட்டதாக இருக்கும். ஏன்னா அது 5ஆம் பார்வையும் 7ஆம் பார்வை 9ஆம் இடத்தையும் பார்க்குது.
சுக்கிரனும் 11ல் இருக்குது. அதுவும் 7ஆம் பார்வை 5ஆம் வீட்டை பார்க்குறதுனால சுபகிரக பார்வை எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக தான் இருக்கும். இருந்தும் அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கும். அன்றைய நாள் மட்டும் நீ தந்துட்டு மற்ற நாளில் வந்து எது இருந்தாலும் யோசித்து பொறுமையாக நகருங்க. ஏன்னா சனியை 10ல் சனி இருந்தால் தொழில் வேலை சார்ந்த விஷயங்களை மட்டும் வந்து தந்துடும். அது மற்ற விஷயங்களையும் வந்து பாதிப்பதாக இருக்கும். கவனித்து தவிர்த்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இக்காணொலியை வந்து உங்கள் நட்பு வட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.